யாவருக்கும் சமமாக கிடைக்க இறைவன் வித்திட்டுள்ளான். யாதும் யாவருக்கும் சமமாக கிடைக்க யாதும் யாவருக்கும் சமமாக கிடைக்க இறைவன் வித்துள்ளான். அவ்வித்தினை எளிதில் பெற தன்னலம் இல்லாமல் உழைத்து அதிக பலன் எதிர்பாராமல் இருந்தால் யாதும் யாவருக்கும் சமமாக கிடைக்கும். நான் விஜயலட்சுமி பூபதி வேளச்சேரியிலிருந்து இங்கே பக்தர் சபாக்காக ஒரு உபன்யாசம் பண்ண வந்திருக்கேன். இதுக்கு எனக்கு அருள் செய்த அனைத்து விழாக்குழு தலைவர்கள் மற்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்ப நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரியோடைய சிறப்பு பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அம்பாளுடைய பேரை கேட்கறது, அம்பாளை பத்தி ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு பார்க்கறது, இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் இன்னொன்னும் நம்மளை வளர்த்திக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆகும். நாம அந்த அம்பாளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கு கிடைக்கிற சுகத்தை விட அந்த அம்பாளுக்கு இன்னும் அதிகமான சுகமும் சந்தோஷமும் கிடைச்சு இன்னும் மனம் குளிர்ந்து நமக்கு நிறைய அருள் புரிந்து நம்ம எல்லாரும் ரொம்ப அழகா வாழறதுக்கான வாழ்க்கையும் வசதிகளையும் நமக்கு தருவாங்க. அதுக்காக நம்ம அவங்களை பிரார்த்தித்து நாங்க என்னோட உரையை ஆரம்பிக்கிறோம். உபன்யாசத்துக்கு முதல்ல விநாயகருக்கு முதல்ல துதி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறேன். பாடப்பட விநாயகா சரணம் விநாயகா சரணம் ஜெய ஜெய விநாயகா சரணம் ஜெய ஜெய விநாயகா சரணம் ஜெய ஜெய விநாயகா சரணம். அநாதர ஜகனே கஜமுகனே அநாதர ஜகனே கஜமுகனே ஐங்கரனே சிவசங்கர மகனே அநாதர ஜகனே கஜமுகனே ஐங்கரனே சிவசங்கர மகனே ஜகரதாம கம 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 பம பம கணி காணி பம பம மக ஜகரதாம கம 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 பம பம கணி காணி பம பம மக கம கம பம பனி பனி சகரி கணி பம கமரி பம விநாயகா சரணம் ஜெய ஜெய விநாயகா சரணம். காலத்துல வரமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த முனிவர் எல்லாவற்றிலும் ரொம்ப சிறந்தவரா, சகல கலா வித்தனகா இருந்தாரு. அஷ்டமா சித்திகள் வர பெற்று
ரொம்ப அழகா அவருடைய வாழ்க்கையை ஒரு முனிவர்னா எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில போயிட்டு இருக்குது. அவர் வந்து எதுலேயும் பதவி பணம் இதுல எல்லாம் ஆசைப்படலை, ஒரு பிரம்ம ரிஷி ஆகணும்னு ஆசைப்படலை, எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனா அது என்ன நடக்கணும்னு இருக்கு இல்லையா, அதனால அவருக்கு கொஞ்சம் தலகனை ஏறுச்சு. தலகனை ஏறினோன்னா அவரால் தாங்கவே முடியல. எல்லா வேலையும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்களெல்லாம் வந்து மதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, முனிவர்களெல்லாம் கஷ்டப்படுறது. ஆனா உண்மையிலேயே அவர் எப்படி இருக்கணும்னு நினைச்சாருன்னா, ஒரு இறைவன் கிட்ட தன்னை வந்து அடிமையா படுத்திக்கிட்டோம், நான் வந்து இறைவனுக்கு அடிமையா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர் உள்ள நினைக்கிறது. ஆனா செயல் அவர்கிட்ட அப்படி இல்லை. எப்படி இருக்கிறாரு, எப்படி அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, ஆரண பொருளே அடிமையனை ஆனாய், ஆரண பொருளே அடிமையனை ஆனாய், வா ராமதாசன் பணி வா வரமணி பௌனி. இவர் வந்து நான் வரமுடிவன் எப்படி இருக்கேன் அப்படின்னாக்கா, நான் உன்னுடைய அடிமையா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை பிரார்த்தனை பண்றானா. அவர் செயல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தணும், அதுல இவர் சந்தோஷப்பட்டுக்கிறது, மரியாதை கொடுக்கறது எல்லாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்காரு. இவர் எல்லா முனிவர்கள் கிட்டையும் இவர் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு ஒரு ஆசை வந்தவொடனே இவருக்கு முதல்ல ஒரு குறும்புத்தனமான ஒரு எண்ணம் வருது. மகிஷனா மாறுகிறார், அதாவது எருமையா உருமாறி எல்லா இடத்துக்கும் ஒரு யாகம் நடக்கிறதுனா அந்த யாகம் நடக்கிற இடத்துல போயிட்டு அந்த எரும மாடை என்ன பண்ணும், குறுக்கில் படுத்துடுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்டு அவங்களை அவமரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பண்றதுனால முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவருக்கு ஒரு சாபம் விடுறாங்க. என்ன சாபம்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து முனிவரா இல்லாம மகிஷன், அதாவது எருமையா பிறந்து உன்னுடைய வாழ்நாளை நீ கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முனிவர்கள்லாம் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டை கேட்ட உடனே இவர் அப்பதான் அவருக்கு மனசு திருந்தது. ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்படுறார். நம்ம என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னு இவர் ஒரு கணம் அவர் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது, ஓ நம்ம இறைவனை மறந்துட்டோம், இறைவனை மறந்தனால நமக்கு இந்த உலகத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு அம்பாள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். உனை மறந்தோர்க்கெல்லாம் அப்படின்னு அவங்க வந்து மனசால பாடி 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 அடுத்த ஜென்மாக்காக அவங்க ரெடி ஆகுறாங்க. அடுத்த ஜென்மாங்கிற போது நாம வந்து ஒரு அரக்கனை பத்தி நம்ம பார்க்கணும். ரம்பன் அப்படிங்கிற ஒரு அரக்கன். அந்த அரக்கன் வந்து ரொம்ப புத்திசாலி. அந்த அரக்கனுக்கு என்னன்னா ஒரு தவம் இருக்கிறார். நெடுநாள் தவம் இருந்து அக்னி பகவானா வேண்டி தவம் இருக்கிறார். அப்ப அக்னி பகவான் வந்து என்ன வர வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் கேட்கிறாரு, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு பிறக்கிற குழந்தை சர்வ வல்லமையோடைய ரொம்ப அழகாவும் அற்புதமான ஒரு குழந்தையா இருக்கணும், எனக்கு பிறக்கிற குழந்தை, இவ்வளவே என்னோட வரம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அக்னி பகவான், இந்த வரம் மட்டும் இல்ல, இன்னொரு வரமும் சேர்த்தே உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா, உங்களுக்கு நீங்க எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, எந்த ரூபத்துல இருக்கிற பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ரூபத்துக்கு தேவையான வசதிகளோட நீங்க அந்த ரூபத்தை அடைந்து அந்த நல்ல சர்வ வல்லமை உள்ள ஒரு குழந்தைய நீங்க பெற்றெடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் கேட்டது ஒண்ணுதான், சர்வ வல்லமையான குழந்தை தான் கேட்டாரு. அவர் வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷனும் சேர்த்து கொடுக்குறாரு. இந்த ஆப்ஷன் கிடைச்ச உடனே இவர் ரொம்ப கொண்டாட்டமா எழுறாரு. அதாவது இந்த ரம்பன், அசுர ரம்பன் ரொம்ப கொண்டாட்டமா,
அசுர புத்தி அப்படின்னோடனே என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்ப்பாங்க, இது சரியா இருக்கா, நம்ம வாங்கின வர கரெக்டா நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. இவர் வெளியே வந்த உடனே இவருக்கு வந்து ஒரு எருமை தெரியுது, பெண் காட்டெருமை இவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த காட்டெருமையை நம்ம திருமணம் செஞ்சு இவங்க மூலியமா ஒரு குழந்தை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருமாறுறாங்க. காட்டெருமையா இவங்க உருமாறி அந்த பெண் காட்டெருமையோட கல்யாணம் முடிச்சு அவங்க வந்து வாழறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க கருவுற்றாச்சு. ஸோ இவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு இவர் வந்து மனசால ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த காட்டெருமை இன்னொரு காட்டெருமை வந்து நம்மளுடைய ரம்பன் காட்டெருமையை வந்து குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த ரம்பன் வந்து ஒரு ராட்சசன், அவர் வந்து ஒரு வரம் பெற்றவர் அப்படிங்கறதுனால அக்னி பகவான் அவர் உடலை வந்து பஸ்பம் பண்ணிக்கிறதுக்காக வந்து பஸ்பம் பண்றார். அப்போ இந்த தாய் கருவுற்று இருக்கிற இந்த காட்டெருமை என்ன பண்றது, தன் கணவரே இறந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போயிட்டு அந்த வேள்வியில போய் குதிச்சிருக்கு. அவரோட குதிச்சு அவங்க இறக்க போகும்போது கர்ப்பவதியா இருக்கும்போது அப்படி குதிச்சதுனால, கர்ப்பவதியா இருந்ததுனால அந்த வெளியில அந்த தீயிலேருந்து எப்படி வராங்கன்னா மனுஷ ரூபமா உடலும் தலை மட்டும் நம்மளுடைய எருமை மாட்டு தலையோடையும் வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க. அந்த உருவம் வருது. அவரு தான் மகிஷாசுரன் அப்படிங்கிற வர. ரம்பன் ஏற்கனவே அரசனா இருந்ததுனால இவர் வந்து ஒரு அரசனா வந்துருவார். இந்த அரசன் கீழே நிறைய ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான வந்து சும்பன், நிசும்பன், ரக்த பதன் அப்படின்னு ரக்த பீஜன் அப்படிங்கிற அந்த 3 பேர் இவருக்கு ரொம்ப இருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து மகிஷாசுரன் வந்து வளர்ந்து பெருசானா ஒரு 10,000 வருஷம் வந்து அவர் வந்து தவம் இருக்கிறார். தவம் இருந்து பிரம்மா கிட்ட வந்து ஒரு வரம் கேட்கிறார். பிரம்மா வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு பிறப்பே இல்லாத, அதாவது இறப்பே இல்லாத வரம் வேணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட இவர் கேட்கிறாரு மகிஷாசுரன். அப்போ பிரம்மா சொல்றாரு, பிறப்பு இறப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிருஷ்டியோட ரகசியம், இந்த ரகசியத்துல வந்து நாங்க வந்து தலையிட முடியாது, இறப்பு கண்டிப்பாக உண்டு, ஆனா அது வேற எப்படி வேணும்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு. அப்போ இவர் யோசிக்கிறாரு, என்னை விட யாரு பெரியவங்க அப்படின்னு யோசிச்சானாக்கா, முதல்ல மும்மூர்த்திகள், தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு வந்து இறப்பு வரக்கூடாது, இவங்க யாரும் என்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வர வாங்கிறாரு. அதுவும் சரின்னு கொடுத்துடுறாங்க. அப்ப வேற யார் மூலியமா உங்களுக்கு வர வேணும்னு இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இருக்கிறதுலயே ரொம்ப வீக்கஸ்ட் யாருன்னா லேடிஸ் தான் அப்படின்னு அவர் மனசு. அதுலயும் இன்னும் வீக்கஸ்ட் யாருன்னு கேட்டா 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அப்படின்னாக்க ஒரு கன்னியாஸ்திரி, கன்னியா இருக்கணும், அந்த பொண்ணு மட்டும்தான் என்ன வந்து வதம் செய்யலாம். பொண்ணு 10 வயசு குழந்தை, இவர் வந்து ராட்சச உருவம் இல்லையா, ஒரு நிமிஷத்துல அவரை இது பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியால அவர் வந்து அந்த வரத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கு. இவங்களோட அட்டகாசம் கொஞ்சம் நல்லா கொடுத்த பதவியையும் இதையும் ஒழுங்கா யூஸ் பண்ணாம இவங்க ரொம்ப தாராளமா எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு கொடுமை பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் அப்படின்ட்டு. இப்ப எல்லா தேவர்களும் போயிட்டு முதல்ல இறைவனான பரமசிவத்துக்கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஸோ எப்படி முறையிடுறாங்கன்னா, மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர் சேனாதிபதி போலே ஞானாதிபதி, மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர் சேனாதிபதி போலே மானாதிபதி முறையிடுறாங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப படுத்துறாங்க. அப்போ சிவன் சொல்றாரு, இவங்க நம்ம வந்து உடனே மகாவிஷ்ணுவை தான் போய் பார்க்கணும், அவர் தான் இதுக்கெல்லாம் தீர்வு சொல்வார். அதனால வாங்க எல்லாரும் நம்ம வந்து திருப்பார்கடல் போயிட்டு அங்க மகாவிஷ்ணு கிட்ட வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்போம், இந்த மகிஷாசுரனை எப்படி நம்ம வதம் பண்றதுன்றத பத்தி நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க.
அங்க போனோம்னா அவர் அழகா அனந்த சயனம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன வேணும்? அவருடைய கருணை கண் பார்வை தான் நமக்கு தேவை. அங்க என்ன பண்றாங்க, இவங்க போய் பாடுறாங்க. கார்முகில் போல் வந்த கதிர் என்ன மதி என்ன, கார்முகில் போல் வந்த கதிர் என்ன மதி என்ன, கருவிழி கடலிலே சற்றே கடல் கருணை மழை பொழிந்த பார்வை ஒன்றே போதுமே. அவரோட பார்வைப்பட்டாலே போதும், நாங்க வந்து சூப்பரா நாங்க இந்த மதத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லி இது பண்றாங்க. அப்போ உண்மையிலேயே மகாவிஷ்ணு சொல்றாரு, அவங்களுடைய வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னிப்பெண் தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம தெய்வங்களான நம்மளுடைய தேவிமாரான 3 தேவிகள் கிட்ட இருந்தும் 3 விதமான அம்சங்கள் இருக்கு. சத்துவ, ரஜஸ், தமஸ் அப்படின்ற அந்த 3 அம்சங்கள் ஒவ்வொரு தேவி கிட்ட இருந்தும் ஒவ்வொரு 3 அம்சங்களை எடுத்து ஒரு அம்பாளை வந்து வடிவமைக்கிறாங்க. ஒரு 10 வயசுல வடிவமைக்கிறாங்க. அந்த அம்பாள் வந்து இப்போ வந்து தயார். இப்போ வந்து மகிஷாசுரனை வதம் பண்ண அவங்க ரெடி. ஆனா அதுக்கான காரணம், நேரம், காலம் இதெல்லாம் வரணும் அப்படிங்கறதுனால அம்பாள் வந்து சிம்ம வாகனத்துல உட்கார்ந்துட்டு அங்க கைலாயத்தெல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம மகிஷாசுரன் அவங்கள பாக்குறாங்க. பார்த்த உடனே இவருக்கு வந்து அந்த அம்பாள் மேல ரொம்ப கொள்ள ஆசை வந்துருது இவருக்கு, மகிஷாசுரனுக்கு. ஸோ இவங்களை திருமணம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. இப்ப இந்த அம்பாள் என்ன அழகுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவ்வளவு அழகா உட்கார்ந்து அந்த போறத பார்க்கும் போது நமக்கு ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா பார்த்தோன்னே அவர் மயங்கி நிற்கிறார். சரி, இவர் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க இல்லையா, மந்திரிகள் இருந்தாங்க இல்லையா, அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. அதாவது சும்பனும் நிசும்பனும் 2 பேரும் போறாங்க. போயிட்டு அம்பாள்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி எங்க ராஜா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு, அதனால நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அம்பாள் சொல்றா, நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் வந்து போர்ல யாரையாவது ஜெயிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கேன், அதனால என்கிட்ட யாராவது போர் செய்யுங்க, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஜெயிச்சுட்டேன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ சும்பனும் நிசும்பனும் நாங்களே உங்கள்கிட்ட போர் செய்யறோமே, இதுல என்ன இருக்கு, வாங்க நான் போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் புரியறதுக்கு அவங்க ரெடியாகிறாங்க. இவங்க போர் புரிய ரெடியான உடனே நம்மளுடைய மும்மூர்த்திகள் எல்லாம் அம்பாளுக்கு வந்து அவங்களோட ஆயுதங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஆயுதமா கொடுக்குறாங்க. என்னென்ன ஆயுதங்கள் அவங்க கையில வச்சிருக்காங்கன்னா, வில், அம்பு, இடியேறு, பாதி மலர்ந்த தாமரை, வாள், சுதர்சன சக்கரம், திரிசூலம், அபாயமுத்திர, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப அழகா வீட்டுல இருந்திருக்கிறாங்க. இப்ப நாம வந்து போர் புரியலாம். அப்போ சும்பனையும் நிசும்பனையும் வந்து அவங்க வதம் பண்ணிடுறாங்க. வதம் பண்ணோன்னே இப்பவாவது வரலாமே, கல்யாணம் பண்ணிக்க வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு தூதர் அனுப்புறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, போர்ல அவங்க என்ன ஜெயிக்கலையே, நான் தானே அவங்கள ஜெயிச்சேன், என்ன ஜெயிச்சா கூட்டிட்டு போக சொல்லுங்கன்னு அம்பாள் சொல்றான். அப்ப இந்த ரத்த பீஜன்ற வந்து அனுப்பி விடுறாங்க. இந்த ரத்த பீஜன் எப்படின்னா, அவன் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்ததுன்னா திருப்பி அங்கேயிருந்து இன்னொரு ரத்த பீஜன் வருவான். திரும்பி திரும்பி எங்க ரத்த துளிகள் விழுதோ அங்கங்க இருந்து ரத்த பீஜன் பொழைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவனை வெற்றி பெறவே முடியாது இந்த உலகத்துல அப்படிங்கிறது ஒரு இது. இப்போ இந்த அம்பாள் வந்து அந்த அது அவங்க தலையை வெட்டின உடனே திருப்பி இன்னொரு ரத்த பீஜன் நிறைய அந்த போருக்கு புரிகிற இடம் முழுக்க ரத்த பீஜனா இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ திரும்பவும் இவங்க வந்து அம்பாள் எல்லா அம்பாளும் ஒன்று சேர்க்கிறாங்க. இந்த அம்பாள் எத்தனை அம்பாள் இருக்காங்க? நமக்கு 9 அம்பாள் இருக்காங்க. கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹாரி, சாமுண்டி, அதுக்கப்புறம் நம்மளுடைய காளியம்மன். இவங்க எல்லாரும் வந்து
வச்சு அவங்க வெட்ட அந்த சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தாம எடுத்து இந்த காளி தேவி அத்தனை ரத்தத்தையும் குடிச்சிடுறாங்க. இப்போ வந்து ரத்த பீஜன் கிட்ட உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட கிடையாது. ஸோ அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வதம் செய்யப்பட்டுறான். 9வது நாள் ஆனோன்னா மகிஷாசுரனே வரார். நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் நீ இது பண்ண? அப்போ இவர் வந்த உடனே பயங்கரமா போர் புரியுறாங்க. காளி தேவியை வந்து பயங்கரமா போர் புரிஞ்சு திரிசூலத்தால அவர் அப்படியே வதம் பண்ணி அவருடைய வதத்தை முடிக்கிறாங்க. வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நாளை தான் நம்ம 9 நாள் நவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம். இப்ப அம்பாள் நமக்கு என்னெல்லாம் தருவாங்க, இந்த 9 நாள் நவராத்திரியில என்னெல்லாம் தருவாங்க அப்படிங்கறத நம்மளுடைய கூட இருக்கிற இவங்க வந்து பாடி அதோடைய பலன்களையும் பெருமைகளையும் இவங்க நமக்காக வழங்குவாங்க. நன்றி.